Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம பேக்கரி ஸ்டைல் பால் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல வெளியில் நல்ல ஜூஸியாக உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதுக்கு ஓவன்லாம் தேவைப்படாது. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆப்ப சோடா சேர்த்துக்கணும். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீனி. இது நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரில் ஆப்ப சோடா சேர்ந்து கொஞ்சம் நுரைச்சிட்டு வரும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்கலாம். முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தயிர் நெய் அதோட மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கட்டியாக கரைச்சிக்கணும். தோசை மாவை விட இது கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். மாவை நல்ல விரலால் இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு கட்டியாக இருக்கணும். இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம அதுக்குள்ளே சீனி பாகு தயார் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு சீனி சுகர் எடுத்துருக்கேன். இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சீனி கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாகு பதம் பார்த்திங்கன்னா சிறு கம்பி பதம். சின்னதாக ஒரு கம்பி வந்து 2 விரலுக்கு இடையில் நம்ம தொட்டு பார்க்கையில் கம்பி வந்து உடையணும். அந்த பதம் வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். இதில் நான் ஏலக்காய் தூள்லாம் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பி வந்து உடையலை நம்ம அடுப்பு அணைச்சிடணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பண்ணெல்லாம் பொரித்து இதில் ஊற போடுற வரைக்கும் இது கட்டியாகாமல் இருக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சீனி வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். மாவு பாருங்கள், பதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து போடுற பதத்தில் இருக்கணும். ஒரு தடவை கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானாக்கில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப சூடான எண்ணெயாக இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி தொட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். டீப் ஃப்ரை தான் பண்ணணும் இது. ஒரு பக்கம் ஃப்ரை ஆனாக்கில் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்ல மொறுமொறுன்னே பொரிக்கலாம். நமக்கு அந்த பாகில் போடையில் நல்ல உள்ளே வந்து ஜூஸி ஆகிடும். உங்களுக்கு நல்ல ஒன்று போல் செவந்து வந்தாக்கில் எடுத்துட்டு பன் சூடாக இருக்கையிலேயே நம்ம சீனி பாகில் போட்டுடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஊறிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அடுத்த ஈடு பொரியிற வரைக்கும் இது உள்ளே இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் இது ஊறினாலே போதும். உங்களுக்கு ரொம்ப நேரம் போட்டு குலோப் ஜாமுன் மாதிரி அந்தளவுக்கு சாஃப்ட் ஆக வேண்டியதில்லை. இந்த பண்ணெல்லாம் நல்லா ஊறிட்டு இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஒரு கம்பி அளவுக்கு நீங்கள் பாகு பதம் எடுத்துருந்தீங்கன்னா வெளிப்பக்கம் ரொம்ப மொறுமொறுப்பாயிடும். நம்ம ஒரு சிறு கம்பி அப்படிங்கிறதுனால நல்லா வந்து அந்த சிரப்பில் நல்லா ஊறி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி அடுத்த ஈடையுமே நம்ம சீனி பாகில் போட்டுக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் அளவுக்கு சீனி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாகு வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக பேக்கரி ஸ்டைலில் அந்த காஞ்ச தேங்காய் பூ தூவிக்கலாம். பாருங்கள், நம்ம பால் பன்லாம் செட் ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.